இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவீரன் தீரன் சின்னமலை 1756 டு 1805 வரைக்கும் இருப்பார். 56 டு 805 வரைக்கும் இருக்கார். பட்டக்காரர் பரம்பரை. தீரன் சின்னமலை பாளையங்கோட்டை பட்டக்காரர் அரச மரபை சேர்ந்தவர். எந்த மரபு? பாளையங்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பாளையம் கோட்டை பட்டக்காரர் அரச மரபை சேர்ந்தவர் யாருன்னா தீரன் சின்னமலை. இவர் 1756 ஏப்ரல் 17ஆம் தேதி மேலப்பாளையத்தில் ரத்தனசாமி பெரியாத்தாளுக்கு பிறந்தார். ரத்தனசாமிக்கும் பெரியாத்தாள் அப்படின்ற பெரியாத்தாளுக்கும் பிறந்தார். எப்போது? 1756 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி. இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், பட் டேட்டும் ரொம்ப முக்கியம். மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம பார்த்துக்கணும். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ரத்தனசாமிக்கும் பெரியாத்தாளுக்கும் பிறந்தார். இவரது இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர். இயற்பெயர் என்னென்னா தீர்த்தகிரி. பின்னர் மாவீரன் தீரன் சின்னமலை என அழைக்கப்பட்டார். பின்னாடி தான் மாவீரன் தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். மைசூரின் அதிபரான ஹைதர் அலிக்கு கொங்கு நாட்டு அபகரிக்க தீர்மானித்தார். ஹைதர் அலி கொங்கு நாட்டை அபகரிக்க தீர்மானிச்சிருப்பார். அவரது திவான் முகமது அலி கொங்கு நாட்டில் தீர்த்தகிரி குடும்பத்துக்கு சொந்தமான பகுதிகளை கையகப்படுத்தி மக்களை கொடுமைப்படுத்தி கட்டாய வரி வசூல் செய்தார். தீர்த்தகிரியும் அவரது இரு சகோதரர்களும் முகமது அலியை சிவமலை மற்றும் சென்னிமலைக்கு இடைமறித்து சந்தித்து வரிப்பணத்தை மீட்டு கொங்கு நாட்டு உரிமையை நிலைநாட்டினர். தீர்த்தகிரியின் தீரச் செயலை மக்களிடையே விரைவாக பரவியது. தீர்த்தகிரி இது கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் ஸ்கூல் புக்ஸில் வேறு மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைதர் அலி தீரன் சின்னமலைக்கு சொந்தமான இடத்த பிடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து தீர்த்தகிரி சின்னமலை. அவமதிக்கப்பட்ட மைசூர் திவான் முகமது அலி சங்ககிரியிலிருந்து ஒரு படையை அனுப்பினார். இதில் முகமது அலி என்ன பண்ணுறாரு, சங்ககிரியிலேருந்து ஒரு படையை அனுப்பினார். தீர்த்தகிரி அப்படையை காங்கேயத்தை அடைவதற்கு முன் நொய்யல் ஆற்றங்கரை, காங்கேயத்துக்கு அடையிறதுக்குள்ளே நொய்யல் ஆற்றங்கரையில் இடைமறுத்து தோற்கடித்தார். இது தீர்த்தகிரி பெற்ற முதல் வெற்றியாகும். தீர்த்தகிரி பெற்ற முதல் வெற்றி எதுனா இந்த நொய்யல் ஆற்றங்கரையில் பண்ண போர் தான். மைசூர் சுல்தான் ஹைதர் அலிக்கு பழிவாங்கும் நோக்குடன் தாக்கக்கூடும் என்று எண்ணி தீர்த்தகிரி சின்னமலை கொங்கு நாட்டு கிராமங்களிலிருந்து இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு போர் பயிற்சி கொடுத்து ஒரு படையை உருவாக்கினார். இதன் மூலம் தீரன் சின்னமலை கொங்கு மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டார். தீரனும் திப்புவும். ஹைதர் அலி இறந்த பின் அவரது வாரிசு திப்பு சுல்தான் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்க்க மாவீரன் தீரன் சின்னமலையோட ஆதரவு. ஹைதர் அலிக்கும் இவருக்கு தான் சண்டை. ஆனால் அவரோட பையன் திப்பு சுல்தான் தீரன் சின்னமலையை ஆங்கிலேயருக்கு எதிர்க்கிறதுக்கு ஆதரவாக உதவி கேட்டிருக்காரு. சின்னமலை திப்பு சுல்தானுடன் சேர்ந்து பெரிய பொது எதிரியான ஆங்கிலேயரை எதிர்க்க ஒப்புதல் அளித்தார். கூட்டுப்படைக்கு பிரெஞ்சு போர் வல்லுநர்கள் பயிற்சி அளித்தனர். யார் பயிற்சினா பிரெஞ்சு போர் வல்லுநர்கள் பயிற்சி அளிச்சிருக்காங்க. 4ஆம் மைசூர் போரின் போது 1799 நடக்கும் தான் சின்னமலையின் வீரர்கள் திப்பு சுல்தானின் தலைமையின் கீழ் மாலவல்லி போர் முனையில் மாலவல்லி போர் முனையில் ஆங்கில படையை எதிர்த்து போரிட்டனர். இப்போரில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார். இந்த போரில் யார் கொண்டுட்டாங்கன்னா திப்பு சுல்தானை கொண்டுட்டாங்க. ஓடாநிலை வெற்றி. திப்பு சுல்தான் இறந்த பின்னர் தீரன் சின்னமலையும் அவரது வீரர்களும் கொங்கு நாடு திரும்பினர். திப்பு சுல்தான் இறந்துறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, கொங்குக்கு திரும்பிடுறாங்க. ஆங்கிலேயரை எதிர்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் சின்னமலை. ஓடாநிலை என்ற வலிமைமிக்க அரண்மனை, ஓடாநிலை அப்படின்ற இடத்துல ஒரு அரண்மனை எழுப்பியிருக்காரு. அங்கே ஒரு படைக்கல சாலையையும் கட்டியிருக்காரு. பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் தயாரிக்கப்பட்டன. தீரன் சின்னமலையின் கொங்கு நாட்டு பற்றும் ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பும் பக்கத்து பாளையக்காரர்களையும் பற்றி கொண்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கூட்டமைப்பு அமைத்து போராட வேண்டியதை அவசியத்தை உணர்ந்தார். நெக்ஸ்ட் பெரும் பின்னடைவு. கொங்கு நாட்டு தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற நோக்குடன் ஆங்கிலேயர் ஒருவரை தூது அனுப்பி கொங்கு நாட்டின் மீது ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டு கப்பம் செலுத்துமாறு அறிவுறுத்தினார். ஆனால் தீரன் சின்னமலை ஆங்கிலேயரின் சவாலை எதிர்த்து கொங்கு நாட்டின் இறையாண்மையை நிலைநாட்ட துணிந்தார். தீரன் சின்னமலை துணிவையும் அறைகூவலையும் கண்டு அதிர்ந்து போன ஆங்கிலேயர் தளபதி
மக்கிஸ்கான் அப்படின்றாங்க, மாக்கிஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில் சின்னமலையை கைது செய்ய அனுப்பினர். யார் அப்போது சின்னமலையை கைது செய்ய வந்தது யாருன்னா மாக்கிஸ்தான் வந்திருக்காரு. தீரன் சின்னமலையை எதிர் படையை நொய்யல் ஆற்றங்கரையில் தோற்கடித்தார். தளபதி மாக்கிஸ்கான் கொல்லப்பட்டார். வீரமரணம். ஆங்கிலேயருக்கு ஏற்பட்ட பெரும் பின்னடைவை பொறுத்து கொள்ள முடியாத ஆங்கிலேய கம்பெனி தளபதி ஹாரிஸ் தலைமையில் ஒரு குதிரைப்படையை அனுப்பியது. ஃபஸ்ட்டு மாக்கிஸ்கான் வராரு. அடுத்து அவர் கொல்லப்பட்டார். மாக்கிஸ்கான் கொன்னுட்டாங்க. அப்புறமாட்டு ஹாரிஸ் வராரு. ஹாரிஸ் அப்படின்ற தலைமையில் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்ற ஒரு சிங்கர் இருக்கார்ல, மியூசிக், அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாரிஸ் வராரு. குதிரைப்படையை அனுப்பியது. ஓடாநிலையை அடைந்த குதிரைப்படையை திடீர் தாக்குதல் நடத்த நிலைகுலைய செய்தார் தீரன் சின்னமலை. தாக்குதலை சமாளிக்க முடியாத தளபதி ஹாரிஸ் பின்வாங்க நேரிட்டது. ஹாரிஸ் வராரு. ஹாரிஸ் பின்வாங்கிறார். அதன் பின் ஆங்கிலேயர் ஒருவர் பலமிக்க பீரங்கி படையை அனுப்பியது. அதை அந்த சின்னமலையும் அவரது குடும்பத்தினரும் கருமலை சென்றுவிட்டனர். ஆங்கிலேயரின் பீரங்கி படை ஓடாநிலை அரண்மனையை தரமட்டமாக்கியது. நல்லப்பன் என்ற சமையல்காரனால் காட்டிக் கொடுக்கப்பட்ட சின்னமலை அவரது சகோதரர்களும் கைது செய்யப்பட்டு சங்ககிரியில் சிறையில் அடைக்கப்பட்டனர். எங்கன்னா சங்ககிரியில் சிறையில் அடைச்சிருப்பாங்க. கொங்கு நாட்டின் மீது ஆங்கிலேயரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டால் சின்னமலை மன்னிக்க தயாராக இருப்பதாக கூறியது கம்பெனி. ஆனால் தீரன் சின்னமலை எந்த நிபந்தனையையும் ஏற்க மறுத்துவிட்டார். அதனால் 1805 ஜூலை 31 மாவீரன் சின்னமலை அவரது சகோதரர்களுடன் தூக்கிலிட்டாங்க. அவ்வளோதான், தீரன் சின்னமலை முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.